மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1188. முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிமிட சவால்னு ஒண்ணு பண்ணோம். எல்லாரும் பேச சொன்னோம். இந்த மாதிரி 5 நிமிட சவால், ஒரு 5 நிமிஷம் பேச வைக்கலாமே, ஒரு வித்தியாசமான தலைப்புகளை சொல்லிட்டுதான் தலைப்புகளை போட்டேன். ஒரு 8 தலைப்பு: வாழ்வின் வசந்தங்கள், வார்த்தைகள் இனிமையவை, போராட்டம் போராட்டம் இல்லை, விண்ணை பாருங்கள், சிந்திப்போம் சந்திப்போம், வணக்கம் என் முத்திரை, நினைவுகளை கடந்து, இன்றைய மாற்றங்கள். இந்த மாதிரி ஒரு 8 தலைப்புகள். இந்த தலைப்புல ஒவ்வொருத்தரையும் பேசுறதுக்கு அழைச்சேன். பலர் பேர் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சிலர் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் சீக்கிரம் வந்திருக்காங்க. 5 நிமிடம் ஒவ்வொருவருக்கும். கொஞ்சம் அந்த தலைப்பு எல்லாமே ஒரு மாறுதலா தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்ததுனால அது கவிதை நடத்துல இருந்து கவிதை மாதிரியும் தோணிடுச்சு. ஆனா கவிதை இல்லை. ஒவ்வொரு தலைப்புலையும் முதல்ல பேர் கொடுத்தது போட்ட உடனே பேர் கொடுத்து ரேணுங்கிறதான் பேர் கேட்டு கொடுத்தாங்க. ஸோ ரேணுவை தான் முதல் பேர் கொடுத்ததுதான் முதல்ல கொடுத்தது. ஆனாலும் நாராயணமூர்த்தி சார் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால அவர் கொஞ்சம் நேரமின்மை காரணமாக அவர் பல வேலைகள் வச்சிருக்காரு. நாராயணமூர்த்தி சாருக்கு முதல் இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேணுமூடாவை கூப்பிட்டோம். சார் நீங்க பேசுங்க சார். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ஒரு தலைப்பு சொல்லிட்டு இன்றைய மாற்றங்கள் அப்படிங்கிறது எனக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் பார்த்தோம். நம்ம 50களில் பிறந்து இப்போ 2025 வாழறோம். நிறைய ஃபேஸ் ஆஃப் லைஃப் நம்ம பார்த்துட்டோம். நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு. ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம ஊர்ல ரொம்ப மாறிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ், முதல்ல கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பார்ப்போம். முன்ன ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்க அரட்ராயர் போட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க அப்படின்னு ஒரு முத்திரை இருந்தது. ஒரு காலத்துல 70 80கள் வரைக்குமே இருந்தது, 90களில் கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு காலேஜில் இங்கெல்லாம் நம்ம ஐஐடியில் வாத்தியார்கள் கூட அரட்ராயர் போட்டுட்டு வராங்க. அதை பார்க்குறோம். ட்ரெஸ்ஸில் சென்ஸில் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது பெண்கள் இந்த இளம் பெண்கள் இந்த 13 14 வயசுலேருந்து 20 கல்யாணம் ஆகிற வரைக்குமே தாவணி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தாவணிங்கிற கல்ச்சரே மறைஞ்சு போச்சு. அது என்ன பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு உடை பெண்களுக்கு தாவணி, பாவாடை தாவணிங்கிறது ரொம்ப அழகு. அந்த அழகை இப்போ ரசிக்க முடியல. ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொல்ல வந்த மாற்றம்ங்கிறது, முக்கியமான மாற்றம் என்னன்னா, இதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம வெஹிக்கிள் நிறைய மாறிடுச்சு, வீடுகள் நிறைய மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் போய் ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் உணவகம் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. நம்ம ஊர் உணவு மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவகம் எங்கேயுமே கிடையாது. நீ எந்த ஸ்டாண்டர்டு வெஜிடேரியன் ஹோட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா, ஆனந்தாசன் 2 பெரிய சைனா ஹோட்டல்ஸ் இருக்கு. அடையார் அனந்தபவன் இருக்கு. அது ஃபுல்லா தமிழ்நாடு பூரா இருக்கு. அங்க போனீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் மட்டும் கிடைக்காது, நார்த் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும். இப்போ இப்போ நீங்க சாயந்தரம் போய் இப்போ நான் அன்னபூர்ணாவில் போய் உட்காந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முன்னெல்லாம் இட்லி தோசை பூரிம்பாங்க. இப்போ அவன் எடுத்தோடனே நூடுல்ஸு, நானு, ஃப்ரைட் ரைஸு இப்படித்தான் சொல்றான். நீங்க கேட்கணும் இட்லி தோசை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குஜராத்தில் இருக்கேன். குஜராத்தில் போய் டிப்பிக்கல் குஜராத்தி ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். வேற அங்கே வேற எந்த ஃபுட்டும் கிடைக்காது. சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, சவுத் இந்தியன் பிளஸ் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆனால் டிப்பிக்கல் குஜராத்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இங்க இருக்கு. அங்க யூ கேனாட் ஃபைண்ட் எ சவுத் இந்தியன் ஃபுட். ராஜஸ்தானி ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க ராஜஸ்தானி ஃபுட்டு மட்டும்தான் கிடைக்கும். நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, நார்த் இந்தியன் ஃபுட்டு மட்டும்தான் கிடைக்கும். வேற நம்ம தமிழ்நாட்டு இப்ப கேரளால போனீங்கன்னா டிப்பிக்கல் கேரளா ஃபுட்டு கிடைக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இருக்கும். கர்நாடகாலையும் இருக்கு, ஆந்திரா ஃபுட்டு இருக்கு. ஆந்திரா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கு, சவுத் இந்தியன் ஃபுட் மாறி இருக்கு.
இங்கே நான் பார்த்ததில்ல. ராஜஸ்தான் போனால் பாம்பே அதே மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக நார்த் இந்தியன் ஃபுட்டு மட்டும் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் உணவு இருக்கு பாருங்க, அது மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவகம் இப்ப எதுவுமே கிடையாது. எங்க இருக்கும்னா கிராமத்துல எங்கேயாவது இருக்கும். அங்கேயும் அவன் என்ன பண்றான், நூடுல்ஸ் எல்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில இன்னும் ரொம்ப ரொம்ப இன்டீரியர்ல எங்கேயாவது இட்லி தோசை இந்த பூரி பொங்கல் இது மட்டும் கொடுக்குற ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மி. நம்ம நகரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. இது மிக 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 வருத்தத்துக்குரிய ஒரு சமாச்சாரம் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுடைய கலாச்சாரத்தை இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்க உணவை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஏன் அப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரியல எனக்கு. உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு சமாச்சாரம். நான் சின்ன டாபிக் தான் நான் இதை உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். உங்க கலந்துரையாடல் இதை பத்தி பேசும்போது நான் பின்னாடி ரெக்கார்டிங்ல பார்க்குறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் என்னால் இருக்க முடியும். இந்த ஒரு கருத்து தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்றைய மாவட்டத்தில் நாம் பார்த்ததுல மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு உணவு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய உணவகங்கள் இல்லை. அதை எப்படி நம்ம மீட்டெடுக்க போறோங்கிறது தெரியல எனக்கு. எல்லா மாநில அதாவது இப்ப உத்தரப்பிரதேசம் பண்ணி நார்த் இந்தியன் தான். இப்போ ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது இங்கே இருக்கு, குஜராத்தில இருக்கு, கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, கோவாலேயே இருக்கு. கோவன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு உணவு மட்டும் இருக்கக்கூடிய உணவகம் இல்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. யாராவது இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் இது முதல்ல எதுக்கு கை தட்டுறதுன்னா, கரெக்டா 5 நிமிஷம் பேசிட்டீங்க. நேரத்துக்கு முடிச்சிருக்கீங்க. ஒரு 15 வினாடிகள் முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப மகிழ்ச்சி. கௌரி வாங்க. ஐயா கேமரா தெரியுதா? தெரியுது. இந்த டாபிக் சொல்லிட்டு பேசு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய மாற்றங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே தலையில நிறைய ஓடிட்டு இருக்கு. ஐயோ என்ன மாதிரி வாழ்க்கைடா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் காலத்துல மாலை நேரம்னா மழை தரையில மனம் பரப்பி குடிச்சிட்டு வீட்டு வாசல்ல நின்னு பேசுவாங்க. ஆனா இப்போ மழை வருதான்னு கூகுள் வெதர் சொல்லுதான்னு செக் பண்ணி டிக்டாக்ல வாடா அடடா மடடா பாட்டு போட்டு அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். காலையில எந்திரிச்சதும் சாமி புத்தகம் படிச்சு கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து பார்த்து ஒய்ஃப் பார்த்த காலம் போய் இப்ப ஒய்ஃப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிற காலம் வந்துருச்சு. தொழில்நுட்பம் இப்படியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வேதனையா இருக்கு. தொழில்நுட்பம் இவ்வளவு அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சா இல்ல நம்ம எதுவும் சீரழிஞ்சிட்டோமா அப்படின்றதே ஒரு கேள்வியா தான் இருக்கு. நம்ம அம்மா அப்பா காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு பையன் ஒரு வண்டி, ஆனா இப்ப 5 இஎம்ஐ. ஆனா இன்னும் ப்ரோ லைஃப் ஸ்டைல் இன்னும் செட்டில் ஆகல ப்ரோ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டா கேப்ஷன்ல ஃபீலிங் பிளஸ்டுன்னு இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள ச்சே இந்த போட்டோக்கு என்னடா யாருமே இன்னும் லைக் போடலே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. அப்ப வீட்டு வாசலுக்கு மாமா சாப்பிடலாமான்னு கேட்டா நல்லா இருக்கும். ஆனா இப்ப நீங்க அட்வான்ஸே இல்லாம ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஸ்விக்கி டிரைவர் கத்திக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்தையும் விட்டு வைக்கல, பள்ளிக்கூடமும் எஸ்கேப் ஆகல. பிளாக் போர்ட பாசம் இல்லாம போயிடுச்சு. இப்ப ப்ரொஜெக்டருக்கு ஒய்ஃபை கிடையாதுன்னா கிளாஸ கேன்சல் பண்ணிடுறாங்க. மாசம் கடைசி நாள் வரைக்கும் ஸ்டூடெண்ட் கூகுள் டாக்குமெண்ட் பார்க்காம குரூப்ல போஸ்ட் பண்ணுங்கடா நோட்ஸ்ன்ட்டு ஒருத்தொட்டை கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கான்.
இப்ப வீட்ல ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டாலும் அவ பேசுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த டேபையும் ஆண்ட்ராய்டு மொபைலையும் ஸ்க்ரோல் பண்ண நல்லா கத்துக்கிட்டா. அதுல எக்ஸ்பெக்டா இருக்கா. ஒருத்தன் அப்பெல்லாம் ஒருத்தன் பேசாம இருந்தானா இவனுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் அப்படின்னு நினைப்பான். ஆனா இப்ப ஒருத்தன் பேசாம அவன் காதுல ஹெட்செட் போட்டிருக்கான்டா, இவன் தான்டா மாடர்ன் பீஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இப்ப வாழ்க்கை எப்படின்னா ஒரு ஃபில்டர் மாதிரி. உண்மை முகமே தெரியல, எல்லாமே ஏஸ்தட்டிக் ட்ரெண்டிங்லயும் வைரல்லயும் இருக்கு. ஆனா ஹார்ட்ல சைலண்ட் கிரையிங் பிஜிஎம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு உண்மை இருக்குது, என்னன்னா மாற்றம் தவிர்க்க முடியாதுதான். ஆனா அந்த மாற்றத்திற்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆகுறோம், எப்படி நல்லதை மாத்திக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். மாறுறது தவறு தவறு கிடையாது, அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். மாறி நம்ம மாறினாலுமே அது நல்லதை ஏற்படுத்தணும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஆனா நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏஐ கூட பேசு, ஆனா நம்ம அம்மாவையும் கேட்கணும். இதுல மாறுறது எதுவும் இல்ல. ஸ்மார்ட் போனு, ஸ்மார்ட் வார்த்தைகள், ஸ்மார்ட் கார்டு, ஆனா வாழ்க்கையோ சமீபத்துலதான் பஃபரிங் ஆரம்பிச்சிருக்கிறது போல எனக்கு தோணுது. மாற்றங்கள் வர நம்ம மனசும் மனதோட நடந்துக்கிற நம்ம பழக்கமும் நம்ம நடத்தை மட்டும் ஒரிஜினல் வெர்ஷனா இருக்கணும் அப்படின்றத என்னோட கருத்து. அந்த அப்ப உள்ள நாட்களோட ரசனை எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்நாட்களோட வசதி வேற. ஆனா அந்த இரண்டுக்கும் நடுவுல நம்ம நம்பிக்கையும் நக்கலும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஒரு ஒரு பெட்டர் பிளேஸ் தான். மாறுறது லைஃபுக்கு நேச்சுரல். மாறி நம்மையும் நல்லதா மாற்றுறதுதான் ட்ரூ சக்சஸ். அதனால இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் ஒரு சிரிச்சிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் உரைய. நன்றி. பெருமை, ஒரு கை தட்டலாம். ரேணுக்கும் கை தட்டல, ரெண்டு பேரும் சேர்த்து கை தட்டுவோம் நம்ம. வணக்கம் சார். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு இன்றைய மாற்றங்கள். ஸோ முதல்ல விளையாட்டு விளையாட்டு எடுத்துக்குவோம். ஸோ அந்த காலத்தில் மில்லேனியல்ஸ் நாங்கள் எப்படி விளையாடுவோம் அப்படின்னா, 4 மணிக்கு வெளில போனோம்னா 7 மணிக்கு இருட்டுனா கூட வீட்டுக்கு வர மாட்டோம். வெளியிலே விளையாடுவோம். என்ன விளையாடுறோம்னு கூட தெரியாது. அடுத்தடுத்து ஒரு கேம்லேருந்து லிங்க் பிடிச்சி போய் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதை நாங்கள் ஒரு என்லெஸ் கேம் பிளே அப்படின்னுவோம். பட் இந்த காலத்து ஜெனரேஷன் ஆல்ஃபா அண்ட் அதர் கிட்ஸ்னா என்ன பண்றாங்கன்னா, வெளில போறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக தே ஆர் இன் டு என்லெஸ் யூடியூப் ஜேர்னின்னு சொல்லுவேன். ஸோ கண்டினியூஸா அந்த யூடியூப் அந்த வீடியோ அதுவே அடுத்தடுத்து எடுத்து தந்துடும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாண்டுன்னு இருப்போம். ஸோ இப்போ ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்போம். திடீர்னு அப்படியே அது ஹைட் அண்ட் சீக்காக மாறும். ஒளிஞ்சு விளையாடுறது அப்படியே அது திருடன் போலீஸாக மாறும். ஸோ ஒரே கேம் தான், அடுத்தடுத்து நாங்கள் இது போர் அடிக்குது அப்படின்னா இதை இப்படி மாற்றிக்கலாம்னு யாராவது சொல்லுவாங்க. அப்படியே விளையாடுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்லெஸ் யூடியூப் ஜேர்னி. அதுவே ஒரு வீடியோ போடும்போது அது பாட்டு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ என்லெஸ் கேம் பிளே ஹஸ் பீன் சேஞ்ச் டு என்லெஸ் யூடியூப் ஜேர்னி. அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணோம் அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மிதிச்சுட்டு போயிடுவோம். இப்போ டோர்னமெண்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட்னா நடக்குது அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். சைக்கிள்லே போவோம். அதில் ஒருத்தன் சைக்கிள் இல்லைன்னா அவனையும் சேர்த்து வச்சு மிதிச்சுட்டு போகணும். அது மாதிரி போய் விளையாடுவோம். அங்கே போகும்போது ஒருத்தன் நல்லா விளாட்னான், எங்களுக்கு தெரிஞ்சவன் இங்கே தெருனா அவனை நான் எங்கள் டீமில் டப்புன்னு உடனே சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி மாறுதல் எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ பேசி இது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகணுன்னா அவங்க அஜித் ஃபேன்னா அப்படியே டப்புன்னு ஒன்று கூடிடுவோம். அப்புறம் கங்குலி ஃபேன்னா ஒன்று கூடிடுவோம். அது மாதிரி நமக்கு யாருன்னா பிடிப்பாங்களோ டப்பு டப்பு டப்புன்னு ஒன்று சேர்ந்துருவோம், பேசிக்குவோம், அழகாக பழகுவோம். ஆனால் இப்போ வீட்டை விட்டு வெளில ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க யோசிக்கிறாங்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் இவங்க போய் தேட வேண்டியதில்லை. ஓப்பன் பண்ணீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நீங்கள் அன்னைக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தீங்க, அதனால இவங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம், பாருங்க, பார்த்துக்கோங்க, வேணும்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ previously we took cycles and went around and meet the people. Now people are going into social media pitholes அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்து ஷாப்பிங். ஷாப்பிங் எப்படி நடக்கும் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்தை போடுவாங்க. ஸோ இப்போ அந்த சந்தையில் எல்லா காய்கறிகளும் மிகவும் கம்மியாக கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், சாக்லேட்டு என்ன இருந்தாலும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ நைட்டு அந்த 7 மணிக்கு சந்தை திறந்துடணும்னு அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க, 1/2 மணி நேரம்
நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா எடுத்துட்டு போன காசுக்கு ஒரு 3-4 கூட நிறைய எடுத்துன்னு வருவோம். எல்லாத்தையும் தொட்டு பார்த்து வாங்கலாம். எல்லாமே ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே தொட்டு பார்த்து அப்படியே அழகா வாங்கிட்டு வரலாம். ஓகே, இப்போ சந்தை ஷாப்பிங் மூடு டு ஆன்லைன் ஷாப்பிங். ஜஸ்ட் அப்படியே வரோம், ஒரு வாட்டி ஒரு ஆர்டர் வச்சுட்டோம்னா போதும், அடுத்த வாட்டி சேம் ஆர்டர். அப்போ வி ஆர் நாட் ஈவன் கோயிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங். இப்போ நான் சந்தைக்கு போனேன் அப்படின்னா, சார் போன வாட்டி நாங்கள் திருப்பூர்லேருந்து வெங்காயம் இறக்கணும், இந்த வாட்டி நாமக்கல்லேருந்து இறக்கியிருக்கோம், அதை பாருங்க அப்படின்வான். என்னையா வித்தியாசம் அப்படின்னா அழகாக சொல்லுவான், சார் மண் மாறுது, தண்ணி மாறுது, அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் டேஸ்ட்டும் மாறும் அப்படின்னு அழகாக சொல்லுவான். இப்போ இங்கே ஷாப்பிங்லாம் அப்படின்னா கிடையாது, எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியாது வெங்காயம். அவன் நான் இதுக்காக அங்கே போய் எடுத்துன்னு வந்தேன் சார் அப்படின்வான், பஸ்ஸில் போய் எடுத்துன்னு வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ சந்தை ஷாப்பிங் மூவ் டு ஆன்லைன் ஷாப்பிங். லாஸ்ட்டாக வந்து நியூஸ். ஸோ அந்த காலத்தில் நியூஸ்னா அந்த 8:30 மணின்னு நினைக்கிறேன், அந்த டிடி நியூஸ் அந்த ஒரு மியூசிக் வரும், டடனா டடனா டட அப்படின்னு வரும்போது நியூஸ் பார்ப்போம். அதில் வரதை அப்படியே நம்புவோம், அதுதான் நமக்கு வந்த ஒரே செய்தி. அதை விட்டால் ரேடியோவில் வர செய்தி. ஸோ இதுதான் நான் நியூஸ் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ இந்தியா ஆஸ்திரேலியானா போயிடுச்சு கிரிக்கெட் விளாட அப்படின்னா, அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா என்ன நடந்துச்சுன்னு அந்த நியூஸில் தான் தெரியும், இல்லை ரேடியோ போய் டியூன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். அப்படி இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, நியூஸ் வருது, அது உண்மையா பொய்யான்னு கூட தெரில. எப்படி அப்படின்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் பிரசிடென்ட் இவங்கலாம் வந்து இதில் போடுங்க 22,000 போடுங்க 1,50,000 வருவாங்க. அப்போ அவங்க சொல்றது அது உண்மையா பொய்யாங்கிற அளவு கூட தெரியாம வி ஹவ் காட் இன் டு வெப் ஆஃப் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்பைரல். இதே முன்னாடி ஒன்று ரெண்டு பேர் தான் அவங்களுக்காக ஒரு பெரிய ஃபேன் மாதிரி நம்ம டியூன் பண்ணி அந்த சவுண்ட் வச்சிடும் நியூஸ் வந்தது. ஸோ இன்றைய மாற்றங்கள் ஜென்சி இல்லை லைக் ஜென் ஆல்ஃபாக்கு வசதியாக இருக்கும், அவங்க ஒன்று புதுசாக பார்க்குறாங்க. பட் நமக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் மாதிரி இருக்கு. பட் மாற்றம் நல்லது. மாற்றத்தில் எப்படி நம்ம அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே வாழ்ந்துட்டோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். அருமை, கைதட்டலாம். குட் சதீஷ். கணேசன் வாங்க. இந்த தளத்தில் என்னை பேச வாய்ப்பு கொடுத்தது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, வாய்ஸ் கேட்கல. இந்த தளத்தில் என்னை பேச வாய்ப்பளிப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி. இன்றைய மாற்றங்கள், இந்த இன்றைய மாற்றங்களை வந்து நான் ஒரு 4 பிரிச்சிருக்கேன்: சோசியல், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் இப்போ சோசியல் அப்படி பார்க்கும்போது, இப்போ லேட்டஸ்டா நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க. அவங்களாம் வந்து ஆக்சுவலாக ஒரு 50 வயசு அது மாதிரி 55 வயசுலலாம் இறந்து போனாங்க. அவங்களுடைய ஒய்ஃபுங்கெல்லாம் 2 மறு மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு, இருந்தாலும் தன்னுடைய பிற்கால நலனை கருதி அவங்க வந்து மேரேஜ் பண்ணினாங்க. அதை வந்து சமூகமும் ஒத்துக்கொண்டதை நான் பார்த்தேன். அதனால வந்து அது ஒரு மாற்றம். அதுக்கப்புறமா இன்னொரு மேரேஜுக்கு போகும்போது பெண் மலமேடையில இருக்கா, பெண்ணுக்கு அம்மா வந்து அங்க டான்ஸ் போட்டு இருக்காங்க, விளாடின்னு இருக்காங்க. பெண்ணுக்கு பக்கத்துல நிக்கவே இல்லை. நான் போய் கேட்டுட்டு பெண்ணுக்கு அம்மா எங்கன்னா அதோ போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம், நானும் என் ஒய்ஃபும். வரவே இல்லை. அந்த அளவுக்கு சமூகம் மாற்றம் ஆயிருக்குது. அது வந்து நல்லதா அப்படின்றது நம்ம முடிவு பண்ண இன்னைக்கு செய்து கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா என்னன்னாக்கா பேப்பர்ல பாக்குறோம், இந்த மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறது வந்து லெஸ் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களா யங்ஸ்டர்ஸ்லாம். அது ஒரு வரவேற்க தகுந்த நிகழ்ச்சியாக எனக்கு தோன்றியிருக்கிறது. அதுக்கப்புறமா எஜுகேஷன்ன்றதுல பார்த்தாக்கா இப்போ டபுள் டிகிரி வாங்குறது அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடக்குது. இப்போ லேட்டஸ்டா ஐஐடி கூட ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தான், டாடா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இவங்க படிச்சுக்கினே என்ஜினியரிங் படிக்கலாம், அப்படியே ஆன்லைன்ல அந்த ஐஐடி டிகிரியும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனித முன்னேற்றத்துக்கு, எஜுகேஷன் முன்னேற்றம் வரதுக்கு மிகவும் உறுதியாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ் இந்த ஒர்க் ஸ்பாட். ஃபிளெக்சிபிள் ட்ரைனிங் வந்து இந்தியாவில் வந்து இப்போ வந்துடுது. எல்லாருமே வந்து நிறைய ஃபிளெக்சிபிள் டைம்ல எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதோட முடிக்கணும், அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஆன்லைன் வீடியோ மூலம் சர்டிஃபிகேட்
கோர்சஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சில இதெல்லாம் அந்த இது வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் கூட ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணேன். ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணினேன், கான்ஃபரன்ஸ் பிரசன்டேஷன் பண்ணினேன். அந்த ஈவினிங்ல அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல. அதுவும் யோகா, ஆயுஷ் மினிஸ்ட்ரில இருந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இன்டர்நேஷனல் எவாலுவேட்டர் கோர்ஸ் நான் அதை அட்டன் பண்ணி அதை வந்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். அது சிறந்த ஒரு சர்டிஃபிகேட். இதெல்லாம் வெளிநாடு போய் யோகா பண்ணி யோகா டீச்சராக கூட ஆகலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைய மாற்றங்கள்லாம் எனக்கு தோன்றிருக்குது. அப்புறம் வந்து நோ காஸ்ட் பேசிஸ் லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுனாக்கா, இப்போ நடக்கிற மேரேஜ்ல மோர் தேன் 50% வந்து காஸ்ட் பேஸ்டு தான். வேற மல்டிபிள் காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஈவன் ரிலீஜன் டு ரிலீஜன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து காஸ்ட் பேஸ் இல்லாம மேரேஜ் நிறைய நடக்குது. அப்புறம் மல்டி காஸ்ட் இந்த பெண் பார்க்கிறவங்க கூட நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்திருக்கு. அது ஒரு மாற்றமாக எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, முதல்ல நம்ம ஹெல்த்னா லேப் டெஸ்ட்னாக்கா லேபுக்கு போவோம். லேபுக்கு போயிட்டு எல்லாம் இந்த டெஸ்ட் பண்ண நான் போய் வெயிட் பண்ணினா அப்படிலாம் இருக்கு. இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது. நானே கூட பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு நம்ம ஃபோன் அடிச்சா போதும், உடனே அவங்களே வருவாங்க. லேப் டெஸ்ட் நீங்க லிபிட் ப்ரொஃபைல்ல இருந்து எது முக்கியமா எடுக்க முடியும் டெஸ்ட் எல்லாம் அவங்களே வீட்டுல எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுது. அது வந்து லோ காஸ்ட். அவனே இப்போ அட்வர்டைஸ் பண்ணி லோ காஸ்டாகவே போடுறாங்க. அது மாதிரி லேப் டெஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு மாற்றமாக எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் இப்போ ஃபைனான்சியல் சொன்னாக்கா, நம்ம வீட்டுல இருந்த பிறகு எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எல்லா அக்கௌண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பிக்ஸ்டு எஃப்டி கூட நம்ம போட்டுக்கலாம், எஃப்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஸ்டாக் ப்ரோக்கிங் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து வீட்டுல உட்கார்ந்த மாட்டேங்கே பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்மளுடைய நேரங்கள் வந்து ரொம்ப மிகையாக செலவாகாமல் இருக்கிறது. அப்புறம் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில வந்து ஜெம்பில்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருந்தும் நீங்க எந்த ப்ராடக்ட்டும் நீங்க வந்து டெண்டர் ஓபன் பண்ணிட்டு டெண்டர் அட்டன் பண்ணி நீங்க சப்ளை பண்ணலாம். நீங்க குஜராத் சப்ளை பண்ணணுமா, நீங்க சப்ளை பண்ணலாம். இங்க இருந்து உங்களுடைய அந்த பொருள் எங்க கிடைக்குதுன்னா இங்க இருந்து நீங்க சப்ளை பண்ணலாம். டெண்டர் அங்கேயே போகாம இங்க இருந்தே நீங்க ஆப்ரேட் பண்ணி நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல வந்து முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்னொன்று ஹெல்த் பற்றி சொல்லும்போது, முக்கியமான சில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் சில கிட்னி டே, ஹார்ட் டே அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். அது எல்லாமே உங்களுக்கு வெப்ல வந்து ஃப்ரீயா கிடைக்குது. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் லேட்டஸ்டா கிட்னி பத்தி பேசலாம். பெரிய பெரிய ஆளுங்க த்ரூ அவுட் இந்தியாவில் அவங்க பேசினாங்க. அதே மாதிரி நருவி ஹாஸ்பிட்டல் அவங்களோட நான் அட்டன் பண்ணேன். மிக மிக அற்புதமான கருத்துக்கள், எக்ஸ்பர்ட், வேர்ல்டு எக்ஸ்பர்ட் அதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கே நம்மளுக்கு நாலேஜ் வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து இன்றைய மாற்றங்கள். இது வந்து நல்ல மாற்றங்களாக தான் எனக்கு தோன்றுகிறது. நன்றி. அருமை அருமை அருமை. 5 நிமிடம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 நிமிடம் பேசியிருக்கீங்க. மகிழ்ச்சி, நன்றி. கணேசனுக்கு ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். கைத்தட்டுறேன் சார். நல்லா பேசுனாங்க, நல்லா இருக்கு.